الله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே உபகாரத்திற்கு பிரதி உபகாரமே உபகாரமாக அமையும் என்று ஒரு அற்புதமான செய்தி எல்லாம் சொல்றான். நமக்கு யாரும் உபகாரம் உதவிகள் செஞ்சாலும் என்ன செஞ்சிடணும், திரும்ப செய்து விடணும். பெருமானாருடைய அருமையான தோழர்களில் மக்காவில் அஸ்லம் குடும்பத்தை சார்ந்த ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமை சஹாபி பெருமானாரை பார்த்த உடனேயே ஈமான் கொண்டார். அங்கே வேற ஒண்ணுமே நடக்கல. அவரே சொல்றார், என்னால் கட்டுப்படுத்த முடியாத என்னுடைய தேகம் முழுவதும் பெருமானார் மீது ஒரு அதீத அன்பு ஏற்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய தாய் தந்தைகிட்ட போய் சொன்ன நான் பெருமானாரை பார்க்காமல் பெருமானாரை விட்டு பிரிந்து இருத்தல் என்பது எனக்கு முடியல, நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்கிறேன் என்று அனுமதி வாங்கி தன்னுடைய எல்லா உறவுகள் அனைத்தையும் பெற்றோரையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு வர்றார். ஒரு அசருடைய நேரம், தொழுகையில் பெருமானார் இருக்கிறார்கள். தொழுது முடித்த மாத்திரத்தில் பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்று தன்னுடைய மகிழ்ச்சியான அந்த ரசனையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நோக்கம் பெருமானாரை பார்க்க வேண்டும், பெருமானாருக்கு பேச வேண்டும், பெருமானாருக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். முடிஞ்சு சந்திப்பு முடிஞ்ச உடனே இப்ப இவர் ஒரு அகதி இல்லையா, மஸ்ஜிதுல் நபவியில அகதிகள் குடும்பமற்றவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வைத்திருந்தார். இவருக்கு எப்படியாவது பெருமானாருடைய அருகாமையை பெற வேண்டும். அதுக்கு என்ன செய்யறது, படுத்துட்டு யோசிக்கிறார். இப்படி யோசிச்சுட்டு இருந்தா போதுமா, பெருமானாரிடம் போய் உன்னை பற்றி நீ சொல்லு, உன் மனநிலையை சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களிடத்தில் நாட்டம் இருந்தால் நீ நினைத்தது நடக்கும் அப்படின்னு மனசு சொல்லுது. மறுநாள் பெருமானாரிடம் போகிறார். போய் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு ஹாதிமாக பணிவிடையாளனாக நான் இருக்க என் மனம் விரும்புகிறது, தாங்கள் அனுமதித்தால் உங்களோடு நான் இருந்து விடுவேன் அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சொல்றாரு, உலகத்தில் அது போன்ற பெரும் ஒரு ஆனந்தம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா பெருமானாரோடு இருந்து பெருமானாருடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்குதல் என்பது ஒரு உயர்ந்தது. நமக்கெல்லாம் அல்லாஹ் தாய் தகப்பனை கொடுத்துருக்கானா, தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யும். இப்ப எல்லாம் அப்படி சொல்றதுக்கு ஆள் கிடையாது, சொல்லுங்க, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எத்தீம்கள்கிட்ட தான் கேட்கணும் தாய் தந்தையினுடைய வலி வேதனை என்ன, அல்லது நம்முடைய தாய் தகப்பன் மரணித்து விட்ட பிறகு நாம் கவலைப்படுவோம், அவங்கள நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோ, நல்லா பேசி இருக்கலாமோ. அந்த ஹித்மத், உருதுல சொல்லுவாங்க, ஹித்மத் சே ஹுதா மில்தா ஹை, பணிவிடை செய்வதின் வழியே அல்லாஹ்வே கிடைக்க பெறுவான். இவருக்கு ஒரு ஆனந்தம். பெருமானாரும் அனுமதி கொடுத்த பிறகு இவர் சொல்றாரு, என்னுடைய நிரந்தர டியூட்டியே பெருமானாருக்கு நிழலாக இருப்பதே வாழ்வாயிருச்சு. பெருமானார் எங்கு போனாலும் நான் கூடவே போவேன். பெருமானாருடைய கண் அசைவுக்கு முன்னால் அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நான் செய்வேன். ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், அவங்க அம்மா கொண்டு வந்து சின்ன பையன்ல ரசூலுல்லாஹ்ட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க வச்சுக்கங்க, வேலை வாங்கிக்கங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அனஸோடு சேர்ந்து நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அப்புறம் என் மனசு சொல்லுச்சு, எது வரைக்கும்னா காலையில இருந்து இஷா வரையிலும் பெருமானாரோடு இருப்பார். பெருமானார் இஷாவுடைய தொழுகையை முடித்து வீட்டுக்கு போய்விட்டால் இவர் எங்க போவாரு? இவருக்கு தான் வீடு குடும்பம்லாம் இல்லையே, அவர் பள்ளியில போவார். இப்ப நான் நினைச்சேன், இரவு நேரத்திலும் பெருமானாருக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் ஆள் வேணுமா இல்லையா?
அதனால் நான் வீட்டிற்கு போகாமல் பெருமானாருடைய வாசல்படியிலே அமர்ந்திருப்பேன், ஆனால் கதவை தட்ட மாட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் தஹஜ்ஜுக்கு எந்திரிப்பார். உலகத்துல பெருமானாருடைய இல்லற வாழ்வும் சரி, சமூக வாழ்வும் சரி, தனிப்பட்ட வாழ்வும் சரி, பொது வாழ்வும் சரி மறைந்ததாகவே இல்லை. இன்ன வரைக்கும் யூத பெருமானாருடைய சரித்திரத்தில் ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறான். ஒரு குறைகளும் திறந்த புத்தகமால் வாழ்ந்திருந்தார்கள். சொல்றாரு பாருங்க, தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பார்கள் பெருமானார், எழுந்து தக்பீர் கட்டி தொழுவார்கள். நான் கவனிப்பேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை திரும்ப திரும்ப ஓதுவார்கள். அல்லம் சூராவை திரும்ப திரும்ப ஓதுவார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் ஓதுவார்கள் அப்படின்னா, பிடிக்க மாட்டாங்களோ, அடுத்த சூரா ஆரம்பிக்க மாட்டாங்களோ என்று கேட்டு சடைந்து போய் நான் தூங்கி விடுவேன். ஆனால் பெருமானார் ஓதிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மொத்த குர்ஆனுடைய சாராம்சம் இதுல இருக்கு, ஃபாத்திஹால. ஃபாத்திஹாங்கிறது துஆ. அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் பேசுகிற உரையாடல் அதில் இருக்கிறது. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து கெஞ்சுறார், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறாரா இல்லையா? பெருமானார் திரும்ப திரும்ப ஓதுவார்கள். பிறகு மீண்டும் நான் கவனிப்பேன், அல்லாஹ்வுடைய ரசூல் ருகூவுக்கு போயிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லுவாங்க. நம்மளா இந்த தடவை சொல்லுவோம், ஒரு தடவை தான் சொல்லுவோம். பெருமானார் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை விட அதிகமாக சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. நீங்க அதை சென்டிமெண்டா கவனிக்கணும். நான் சொன்ன வார்த்தை என்னுடைய ரப்பு கேட்டு விட்டான், அதுக்கு பொருள் என்ன? நான் சொன்னதை ரப்பு கேட்டுட்டான். நாம ஒருத்தர் எதிர்பார்த்து ஒரு போன் பண்றோம், மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். அவர் சரின்னு சொல்லுவாரா, வேண்டான்னு சொல்லுவாரா, மறுத்துருவாரா, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லுவாரா, இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி போன் பண்றோம். தம்பி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு அங்க இருந்து என்ன வருது? ரிட்டன் வருது. இப்ப மனசு என்ன சந்தோஷமா இருக்கும்? நான் ஓதியதை, நான் புகழ்ந்ததை என் ரப்பு கேட்டு விட்டான். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பெருமானார் சொல்வார்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. மோமின்களே, இப்படியான வாழ்வு பெருமானாருக்கு அருகாமையில் நடந்து கொண்டே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த குணம் இருந்துச்சு. என்ன குணம்னா, யாராவது தனக்கு ஏதாவது உபகாரம் செய்தால் அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்தே தீர்வார்கள். நீங்க காசு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் அந்த காசை கொடுத்து விடுவார்கள். உதவி செய்திருந்தால் வேறொரு சந்தர்ப்பத்தில் பெருமானாரும் உதவி செய்து விடுவார்கள். அப்படி அவருக்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடிய சக்தியோ சூழ்நிலையோ பொருளாதாரமோ அமையாவிட்டால் அவருக்கு துஆ செய்வார்கள். அந்த துஆ பிரதி உபகாரத்திற்கு ஈடாக அமையும். நமக்கு அது சுன்னத். யாராவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க, உடனே என்ன செய்யணும் சொல்லுங்க? நஸ்ரானியா மாறி தேங்க்யூ வெரி மச். என்ன செய்யணும்? ஷுக்ரான். ஒரே ஒரு வார்த்தை தான், என்னது? ஷுக்ரான், நன்றி, ஜஸாக்கல்லாஹ். இது மாதிரி வார்த்தைகளில், ஏன்னா அவர் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டாரு, அது மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொரு சூழ்நிலை நமக்கு அமையணும் இல்லையா? அது அமையுமா, அவரை பார்ப்போமா இல்லையான்னு தெரியாது. உடனடியாக ஒரு துஆவை செய்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அந்த வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நாமும் அதை நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பழகணும் சமூகத்துல. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், ஷுக்ரியா, ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுசை தரட்டும். ஒருத்தர் சொல்றாரு துஆ செய்யுங்க அப்படின்னு, நம்ம உடனே என்ன செய்வோம்? சரிங்கங்குவோம். அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யணும். ஏன்னா அவர் என்ன கேட்டிருக்காரு? துஆ செய்யுங்கன்னா உடனே செஞ்சிடணும். அவரு ஏதாவது சங்கடத்தை சொன்னாலும் சரி, சும்மா சாதாரணமா நமக்கு என்ன மனசுல படுதோ, எல்லாம் அவருக்கு நீண்ட ஆயுள கொடு, எல்லாம் அவருக்கு நல்ல கல்வி அறிவு கொடு. ஒரு மாணவனா இருக்கிறான், எல்லாம் இவருக்கு நல்ல படிப்புல வெற்றியை கொடு. யாருடைய துஆ யாருக்கு எப்பொழுது பழிக்கும் என்று தெரியாது. துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெருமானார் அப்படி செய்வார்கள். ஒரு நீண்ட காலம் இந்த ரபியா
பெருமானாருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய சுபாவத்தை காட்டணுமா இல்லையா? ஒரு நாள் அவரை அழைத்தார்கள். யா ரபீஅத் இப்னு கஅப் லப்பைக்க யா ரசூலல்லாஹ் வ சஅதை, வந்து விட்டேன் நாயகனே, உனக்கு என்ன வேணும் கேளு. கேட்கறது யாரு? பெருமானார். நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க யா ரசூலுல்லாஹ், யோசிக்கிறேன். ஏன்னா பெருமானார் கேட்டு இருக்கிறார்கள். அதனால நம்ம திரும்பி கேட்கறது எப்படி இருக்கணும்? நல்ல வேல்யூபிள் உள்ளதா இருக்கணும். அதனால உட்கார்ந்து யோசிக்கிறேன், வீடு கேட்கலாமா, எல்லாரையும் மாதிரி சொத்து சுகம் கேட்கலாமா, நமக்கு குடும்பமே இல்லை மனைவி மக்களை கேட்கலாமா, இப்படி யோசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் மறுபடியும் என்ன வேணும் ரபியா, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, சரி சரி நல்லா யோசிச்சுட்டு வாங்க. நான் நன்றி யோசிக்கிற பொழுது என் மனம் சொன்னது, நீ கேட்கணும்னு ஆசைப்படுற அத்தனையும் துனியா, அத்தனையும் துனியா. இந்த துனியா கைவிட்டு போயிடும், இது அழிந்து போய்விடும். அழியாத மறுமையில் நடக்கக்கூடியதை கேள் அப்படின்னு என் ஆழ்மனம் சொன்னது. உறுதியா ஒரு முடிவு பண்ணிட்டு பெருமானாரிடம் வந்து நின்றேன். என்ன ரபியா, என்ன வேண்டும்? ரபியா என்ன வேண்டும்? பாருங்க, பெருமானாரின் பணியால் அவர் ஆழ் மனதில் பெருமானாரின் மீது இருந்த அந்த காதல், அந்த இன்பம், அதுல சொல்றாரு, முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், நபியே துனியால உங்க கூடவே இருக்கிறேன், இரவு பகலெல்லாம் உங்களோடு இருக்கிறேன், மறுமையிலும் சொர்க்கத்தில் உங்களோடு இருப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் நாயகமே. அப்படியே அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கறாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆளாக என்ன கேட்போம், சொந்தமா ஒரு 2 சென்ட்ல வீடு வாங்கி கொடுக்க நாயகமே, துவா செய்யுங்கன்றோம் இல்லையா? அவர் அதெல்லாம் யோசிக்கிறார். அதை தாண்டி பேரின்பம் என்னன்னா, அவர் எவ்வளவு இதா யோசிச்சிருக்கார் பாருங்க. பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா சொர்க்கமும் கிடைச்சிடும், நபியும் கிடைச்சிடும் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க, யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? சில பெரியவங்கள்லாம் நம்மளை சோதிக்கிறதுக்கு அப்படி கேட்பாங்க, யார் உனக்கு சொல்லி கொடுத்தார்கள்? இல்லையா ரசூலுல்லாஹ், நான் கொஞ்சம் டைம் வாங்கினேன் இல்லையா, என் மனசு குழப்பத்துல ஆழ் மனதில் இருந்து இந்த பிரியம் வந்தது. பெருமானார் கேட்கறாங்க, விடல, அதாக இருந்தாலிக்க வேற ஏதாவது வேணுமா? இல்லையா ரசூலுல்லாஹ், இதுதான். கொஞ்சம் கேப்ப விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கேட்கிறார்கள், ரபியா அவகைருதாலிக்க வேற ஏதாவது வேணுமா? ஏன் தெரியுமா? கேட்பவர் கொடுப்பவர் தான் கேட்கிறார். கேட்பவர் கொடுப்பவர். அவர் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அந்த ஆளுமை, அந்த அதிகாரத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கூடவே இருக்கிற ஒருவர் எப்படி பண்பட்டு இருக்கிறார் பெருமானார் பார்க்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறாங்க, அவகைருதாலிக்க வேற ஏதாவது இருக்கா? யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலேயும் உங்களோடு இருக்க வேண்டும். 3 தடவை கேட்ட பிறகு இதை அழுத்தி சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க என்ன செய்யுமா, ஃபஅஇன்னி அலா கஸரத்தி சுஜூத், நிறைய தொழுது எனக்கு உதவி செய்யுங்கள். நாங்க பெருமானார் வா சொர்க்கத்துக்கு போயிடலாம் இல்ல, சொர்க்கத்தினுடைய வழியை சொல்லி கொடுத்தார்கள். நிறைய தொழுதுக்கோ, நிறைய தொழுதுக்கோ, நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய். பெருமானாருடைய சொர்க்கத்திலும் பணியாளராக, நண்பராக இருப்பதற்கான வரத்தை, வாய்ப்பை பெருமானாருடைய வாயிலிருந்தே அதற்கு ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றுக்கொண்டார்கள். காலங்கள் ஓடுது. நான் அன்றிலிருந்து என்னோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா, சொர்க்கத்தில் பெருமானாரின் தோழராய் அருகாமையில் இருக்க வேண்டும். அதனால நிறைய இபாதத்து செய்தேன், நிறைய தொழுதேன். நோக்கம் என்ன? நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அந்த ஆசையை நசீபாக்கி தருவானாக. காலங்கள் ஓடுது. ஒரு நாள் பெருமானார் என்னை அழைத்தார்கள். அழைச்சு, யா ரபியா, சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், வந்துட்டேன். அல்லா தத்தஸவ்வஜ், கல்யாணம் முடிக்கலையாப்பா? உடனே நான் சொன்னேன், அந்த துனியா அதெல்லாம் வேண்டாம் நாயகமே. யாரையாவது கட்டிட்டு வந்து உங்களை விட்டு பிரிச்சுட்டா
அந்த உங்களை விட்டும் கவனம் சிதறுகிற எதுவும் எனக்கு வேண்டாம் பட்டு நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது கேட்குறாங்க, கல்யாணம் முடிக்கலையா? இப்போ என் மனசு சொல்லுது, இதில் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமான்னு இருக்கு, என்ன செய்யலாம்? இல்லை வேண்டாம், கல்யாணம் முடிச்சிட்டோம்னா பெருமானாரை விட்டும் நாம் பிரிந்து விடுவோம், தூரமாகி விடுவோம், வேண்டாம் யா ரசூலல்லாஹ். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தாமதம் எடுத்துக்கொண்டு மூன்றாவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா தத்தஸவ்வஜ், ரபியா கல்யாணம் முடிக்க மாட்டையா? நான் கொஞ்சம் சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பெருமானார் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் என்றால் அதுல ஒரு நன்மை இருக்கும். உடனே இப்ப மூணாவது தடவை நான் பதில் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் சுஃபா மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையில் தங்கி இருக்கக்கூடிய அகதிகளில் ஒருவர். குடும்பம் இல்லை, காசு பணம் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஓ மனசு ரெடி ஆயிடுச்சு, சொன்னாங்க அந்த வீட்டுக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லி பெண் கேள். இவர் சொல்றாரு, நானே போய் பெண்ணு கேட்டா என்ன நடக்கும்? மனம் ரொம்ப வெட்கப்பட்டது. ஆனால் சொன்னவர்கள் யார்? பெருமானார் இல்லையா? அதனால நேரா பெருமானார் சொன்ன அந்த வீட்டிற்கு போனேன். அந்த வீட்டின் கதவை தட்டி, உங்கள் பெண்ணை எனக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள், நான் பெருமானாரின் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. பெருமானாருடைய தூதர்னு சொன்னவன அந்த குடும்பம் தடபுடல்னு எல்லாம் மரியாதை செய்து அவரை அமர வைத்து கண்ணியப்படுத்தி, நாங்க பொண்ணு தர்றோம், நாங்க பொண்ணு தருகிறோம். அவருக்கு நிலை கொள்ள முடியல. ஏன்னா அவர்கள் மனதிற்குள்ள நாம் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், நம்மை சமூகத்தில் யாரும் மதிக்க மாட்டார்கள், அப்படி இருந்தாரு. சந்தோஷமா வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்ணியமான குடும்பமா இருக்கிறாங்க, என்னை அமர வைத்து மரியாதை செய்து எனக்கு பெண் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்புறம் மீண்டும் கேட்கிறார், நாயகமே மகர் கொடுக்கணுமே, வழி இல்லையே. அவரே கேட்கிறாரு, ஏன்னா சட்டங்கள் தெரியுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு, இந்த பனு அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த இவருடைய குடும்பம் ஒன்று இருக்கு, அதை சார்ந்த புரைதா என்பவரை அழைத்து சொன்னார்கள், இவருக்கு மகர் வசூல் பண்ணுங்க. ஒருத்தருக்கு மகர் தர்றதுக்கு வசதி இல்லைன்னா சமுதாயத்தின் மீது அது கடமையாய். அவர் போய் என்ன செய்யறாரு? வசூல் பண்றாரு. வசூல்ல சேர்ந்த நகை எவ்வளவு தெரியுமா? ஒரு பேரீத்தம் பழத்தினுடைய கொட்டை அளவு சேர்ந்துருச்சு. இப்ப பேரீச்சம் பழத்தினுடைய கொட்டை அளவு அப்படின்னா எத்தனை கிராம் சுமார் வரும்? அளவு சொல்ற, வெயிட் அல்ல. ஒரு 20 கிராம் வந்துடும் இல்லையா? 20 கிராம் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? எத்தனை லட்சம் ஆச்சு? வசூல் பண்றதுக்குள்ள நாமளே நிக்கா பண்ணிக்கலாம். வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கொண்டு போய் அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் கொண்டு தரேன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அடுத்து மார்க்க கடமை மகரை கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. ரொம்ப சந்தோஷமா போறாரு. போனா மீண்டும் அந்த குடும்பத்துக்காரங்க நல்லா மதிக்கிறாங்க. மதித்து இவர் தயங்கி தயங்கி கொடுக்கிறாரு. இத்துணூன்னு மகரு வாங்குவாங்களா? ஏன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெண் தன்னுடைய திருமண வாழ்வில் வாய் திறந்து கேட்டு வாங்க வேண்டிய இஸ்லாம் தந்த அதிகாரம் மகர். எனக்கு எவ்வளவு மகர் தருவீங்க? இன்னைக்கு சவுதி, கத்தரு, அரப்ஸ் எல்லாம் வந்து இந்த மகர் கொடுக்க முடியாம கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கேட்பாங்க. 2.5 கோடி ரூபாய் கொடு. நம்மள்கிட்ட கேட்டா என்ன ஆகும்? பள்ளியிலே படுத்துக்குவோம். மாதிரி உனக்கு சோறு போடுறதே கேள்விக்குறியா இருக்கு. 2.5 கோடி இல்ல 2.5 லட்சம் கேட்டானாலும் தராது. அதனால நம்ம ஊர் சூழ்நிலையில நீ எனக்கு தந்து நீயே எனக்கு மனைவி ஆயிரு, அதில் வேணா திருப்பி நான் மகரா கொடுத்து ஒரு டெக்கால்ட்டி பண்ணிக்கிறேன். பொண்ணு வீட்டில் வாங்கி நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு அவ ஃப்ரிட்ஜு கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அவக்கட்டல்லையே படுத்து என்ன விவரம் இது தெரிஞ்சதுன்னா சவுதி எல்லாம் இங்கே வந்துடுவான். ஓ இந்தியா இப்படி இருக்கா, பொண்ணுகிட்டயே வாங்கி பொண்ணுக்கே
கொடுக்கிறது. அந்த குடும்பத்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவங்க வாங்கினவன சொல்றாங்க, அம்மாடி கசீரும் தொய்யிமுன், நல்ல நிறைய மகர் கொடுத்துட்டீங்களே. இவருக்கு ஆச்சரியம். பெருமானாரிடம் வந்து சொல்லுகிறார், யார சூழல்லாம் நாம கொஞ்சம் தானே கொடுத்தோம், அந்த குடும்பத்துக்காரங்க நிறைய கொடுத்ததாக சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தாங்க, கல்யாணம் கொடுத்ததுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணுது பாத்தியா, மிக்க மகிழ்ச்சி. சரி, அடுத்து மெதுவா சொல்றாரு, நாயகமே உங்க கூட இருந்து பழகினது தானே, பொண்ணும் கிடைச்சாச்சு, மகரும் கொடுத்தாச்சு, வலிமாவுக்கு என்ன பண்ணுவார், வலிமாவுக்கு என்ன பண்ணுவேன், ஏன்னா இவருக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மறுபடியும் புரைதாவை அழைத்தார்கள். வலிமாவுக்கு ஒரு ஆட்டுக்கு வசூல் பண்ணுங்க. நாங்க அவரு அவங்க ஜமாத்துல போய் வசூல் பண்ணி நல்லா கொழுகொழுன்னு ஒரு ஆட்டை கொண்டு வந்து ரபியாவிடம் கொடுத்த போது பெருமானார் சொன்னாங்க, இதையும் உங்க மாமியார் வீட்டுக்கு ஓட்டிட்டு போடு. ஆட்டை ஓட்டிட்டு வேகமா போறாரு, ஏன்னா குர்பானி ஆக போறது அவரு தான். சந்தோஷம் பாருங்க. ஆட்டை ஓட்டி இந்த கல்யாணம் முடிச்ச உடனே ரெஸ்பெக்ட் மாமனார் மேல ரொம்ப இதா இருக்கும். அவங்க அத்தா தூரத்துல இருந்து பார்ப்பாரு, போயிடுவானோ, ஏன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்காரு மாமனார், பைக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதனால ஆட்டுக்கு பின்னாடியே ஓடுறாரு. போன உடனே அந்த குடும்பத்துக்கு அந்த ஆட்டை கொடுத்தவுடன் பெருமானார் சொன்னாங்க, நேரா நம்ம வீட்டுக்கு போ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருப்பார்கள். ஆயிஷா மாட்ட போய் வீட்டுல இருக்கிற கோதுமையை கேள். போன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உனக்கும் கல்யாணமா, சரி பாப்போம் அப்படின்னு வீட்டுல 7 மரைக்கால் கோதுமை, தோல் நீக்கப்படாத கோதுமை இருந்தது. அதை எடுத்து கொடுத்து விட்டு சொன்னார்கள், நம்ம வீட்டுல வேற எதுவுமே இல்லை, இதை வைத்துக் கொள்ளுங்கள். கோதுமையையும் ஆட்டையும் தூக்கிட்டு எங்க போறாரு, மாமியா வீட்டுக்கு போறாரு. போன உடனே அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம், மாவை ரெடி பண்ணி ரொட்டி சுடுறது எங்க வேலை, ஆட்டை கொண்டு போய் உரிச்சு சமைச்சு கொண்டு வர்றது உங்க வேலைன்ட்டாங்க. திரும்ப கொண்டு வந்தார். ஆடு கொடுத்தாங்களா இல்லையா, அவங்களே கூப்பிட்டு உரிச்சு கொடுங்க, எல்லாம் சேர்த்து உரிச்சாங்க. உரிச்ச பிறகு சமைச்சும் கொடுங்கன்னாங்க. இங்க குருமா ரெடி, அங்க ரொட்டி ரெடி. பெருமானாரிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு நிக்கா, என்னுடைய வலிமாவிற்கு நீங்கள் வர வேண்டும். பெருமானார் மிக்க மகிழ்வோடு போய் கலந்து கொண்டு துஆ செய்து விட்டு வந்தார்கள். சஹாபாக்களுடைய திருமணங்கள் மார்க்க வரம்போடு, அதே நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வசூல் செய்தாவது சுன்னத்தான மார்க்க ரீதியான கடமைகள் தவறாமல் செய்திருக்கிறார்கள். ஆடவில்லை அவர்கள், ஆட்டம் போடல. நம்ம ஆளு 2 விஷயத்துல தாங்க ஆட்டம் போடுவான். ஒண்ணு கல்யாணத்துல, இன்னொன்னு வீடு கட்டுறதுல. அது இப்ப லேட்டஸ்ட்ல வீடு கட்டி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பெட்ரூம் அளவுக்கு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கான், அதை கூட்டிட்டு போய் காமிக்கிறான். பாத்தீங்களா, எடுத்து பாத்ரூம் ஃபுல்லா கண்ணாடி. ஏன் பாத்ரூம்ல எதுக்காக இவ்வளவு கண்ணாடி? நம்ம போகும்போது நம்மளே பார்த்துக்கணும். நாங்கள் சேர்த்து அட ஆய்க்கு போன ஆய் பிடிச்சவன என்னன்னு புரியலங்க. எலிவேஷன் சொல்லி வீடே 20 லட்சத்துல கட்டி முடிச்சிடலாம். எலிவேஷனும் இன்டீரியரும் என்ன செய்யறான், 40 லட்சம் 60 லட்சம். அவன் என்ன பண்ண போறான்னு ஒன்றும் புரியலையே. அநியாயத்தினுடைய உச்சம் அது. தேவைகளுக்காக துனியாவில் வாழ வேண்டும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஆடம்பரத்துல இருந்து அனுபவிக்காமலேயே அழிந்து போயிருக்கிற வரலாறுகளையும் பார்க்கணும். மோமின்களே, காலங்கள் ஓடுது. ரபியா திருமணம் முடித்து வாழ்ந்தாலும் பெருமானாரின் பணிவிடையை விடல. ஏன்னா அருகாமையை தந்த பெருமானார், சொர்க்கத்திலும் அருகாமையை பெற்று தந்த பெருமானார் மனவாழ்வும் தந்து மகிழ்வை தந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாள் போச்சு, பெருமானார் எனக்குன்னு ஒரு இடமும் வாங்கி கொடுத்தாங்க. அல்லாஹ், இப்படி எல்லாம் நம்ம யாராவது நம்ம வேலைக்காரனுக்கு செய்வோமா? தன்னை அர்ப்பணித்த ஒரு சஹாபி. அந்த இடம் எங்கன்னா அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்தை வாங்கி கொடுத்துட்டார். ஒரு சம்பவம் சொல்லுகிறார். காலங்கள் ஓடியது. ஒரு நாள் எங்க இடத்துல இருந்த ஒரு பேரித்த மரம் குறித்த சண்டை வந்தது எனக்கும் அபூபக்கர் நாயகத்துக்கும். நான் போய் சொன்னேன், அந்த இடம் அந்த மரம் என்னுடையது. சித்திக் நாயகம் சொன்னாங்க, என் இடத்துல இருக்குன்னா. இது எல்லா இடத்துலையும் வருமா இல்லையா? இந்த தகராறு வந்த பொழுது இப்படியே என்னடது பேசிட்டு இருக்கும் போது சித்திக் நாயகம் தப்புன்னு ஒரு கடும் வார்த்தையை பேசிட்டாங்க.
அது என்னன்னு அவர் சொல்லல. நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன், சித்திக் நாயகமா இப்படி பேசுறாங்க. அவரும் உணர்ந்துட்டார், ஆகா நம்ம ஒரு தகாத வார்த்தையை இவரை பார்த்து சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, ரபியா ரபியா நீ படி வாங்கு, நான் சொன்ன வார்த்தையை பார்த்து என்ன பார்த்து திருப்பி சொல்லுகிறார். இவரு இதெல்லாம் என்னங்க அநியாயம், நீங்களே திட்டி போட்டு இப்ப நீங்க திட்டின மாதிரியே என்னையும் திட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன். இப்போ சித்திக் நாயகம் பேசுறாங்க, திருப்பி திட்டு, இல்லைன்னா ரசூல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்னையா இது அநியாயமா இருக்கு, இவரு திட்டிட்டு அதே மாதிரி என்னையும் திட்ட சொல்றாரு. ரசூல்லாட்ட போய் போவார், நான்லாம் திட்ட மாட்டேயா, இதான் ரசூல்லாட்ட போறேன்னு கிளம்பிட்டாரு. இப்ப இந்த சண்டை நடக்கிறத இவருடைய குடும்பம் பனு அஸ்லம், அந்த ஆடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாங்க. என்னப்பா அந்த ஆளே திட்டிட்டு உன்னை திட்ட சொல்றாரு, இப்ப அவரே போய் ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்றேங்கிறாரு. அப்பதான் நான் சொன்னேன், சாமி இருக்கையா, அவர் யாரு தெரியுமா, சித்திக் நாயகம். யாரு அவங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவர் என்னமோ பேசிட்டு போட்டும், ரசூல்லாட்ட போய் புகார் சொல்லட்டும். அவர் கோபப்பட்டால் பெருமானார் கோபப்படுவார்கள், பெருமானார் கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுவார், அல்லாஹ் கோபப்பட்டால் ரபியா நாசமாகி விடுவேன், தயவு செஞ்சு நீங்களா போயிருங்க. சில நேரத்துல சண்டைன்னு வரும்போது நண்பர் சொந்தக்காரங்களை எல்லாம் துரத்தி விட்டுருந்தோம். ஏன்? அவன் கூட இருந்தான்னு வச்சுங்களேன், 7.5 எடுத்து நம்மளை குர்பானி கொடுக்காம போய் சேர மாட்டான். மாப்பிள ஒன்ன பார்த்து போடான்ட்டான் அப்படின்னு ஆரம்பிப்பான். கடைசியில் அவன் எஸ்கேப் ஆயிரும். எல்லாத்தையும் துரத்தி விட்டார். அபூபக்கர் நாயகம் நேரா பெருமானாரிடம் போய், யா ரசூலல்லாஹ், எனக்கும் ரபியாவுக்கும் சண்டை வந்தது, சண்டையில நான் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிவிட்டேன், எனக்கு மனசுக்கு கேட்கல, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி பழி தீர்க்க வேண்டும் என்று ரபியாவிடம் சொன்னேன். ரபியா மறுக்கிறார், யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் என்னை பார்த்தார்கள். ரபியா என்னப்பா பிரச்சனைங்கிறாங்க. ஏன்னா பெருமானார் வளர்த்த பிள்ளை அல்லவா, என்னப்பா பிரச்சனை? அப்பொழுது ரொம்ப பணிவோடு நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு, தகராறுல கொஞ்சம் கடுமையான தகாத வார்த்தையை சித்திக் நாயகம் சொல்லிவிட்டார்கள், அது தப்புன்னு அவரே உணர்ந்துட்டார். உணர்ந்தவர் பழி வாங்கறதுக்காக வேண்டி நீயும் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா சரியா போயிரும் அப்படின்னு என்ன வற்புறுத்தினாரு. நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன், உங்களிடம் புகார் சொல்வேன்னாரு. வேண்டான்னு சொன்னேன், வந்துட்டார் நாயகமே, இப்ப என்ன செய்யறது, நான் அப்படி செய்ய மாட்டேன் நாயகமேங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரபியா, நீ அப்படி செய்யாமல் இருந்தது நல்லது. ஏன்னா யாரு? சித்திக் நாயகத்தை எதிர்த்து அவர் சொல்லிட்டாரு, அது கோபத்தில் சொல்லிட்டாரு, பெரியவர்கள் திட்டினால் சிறியவர்கள் திட்டக்கூடாது. நீ வேணா இப்படி ஒரு வார்த்தை சொல்லு, அல்லாஹும்ம ஃபிர் லி அபீ பக்கர், யா அல்லாஹ் அபூபக்கரை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அங்கேயே சொல்றார், யா அல்லாஹ் அபூபக்கரை மன்னிச்சிரு. ஆனால் அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். பெருமானார் அதை ஆமோதித்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையை பிடிச்சு சொல்றாரு, நபியா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும், என்னுடைய தன்மானத்தை காப்பாற்றினீர்கள், என்னை குற்றத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். நான் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டேன், திரும்ப நீங்கள் சொல்லி இருந்தால் அது பெரிய, ஏன்னா ரசூலுல்லாஹ் சங்கடப்படுவாங்க. நீங்கள் ரசூலிடம் வளர்ந்த பிள்ளை என்பதனால் வார்த்தைகளை திருப்பி சொல்லல. இது மாதிரியான நல்ல பண்பாளராக ரபியா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள், நபியோடு இருந்தார்கள். நபி காலத்திற்கு பிறகு மதீனத்து மண்ணில் ஹிஜ்ரி 51 இயல்பான ஒரு வஃபாத்தை தழுவினார்கள். இது மாதிரியான சஹாபாக்களின் ஒவ்வொருவரிடம் இருந்தும் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது. நாமும் ஆசைப்பட வேண்டும். எல்லா பாங்கிலேயும், எல்லா இகாமத்திலேயும், எல்லா அத்தஹியாத்திலேயும் என் கண்மணி நாயகத்தின் மீது நான் ஸலவாத்து சொல்லுகிறேன். அந்த நபியை கனவில் பார்க்க வேண்டும், நினைவில் பார்க்க வேண்டும், நேரிலும் பார்க்க வேண்டும். அவர்கள் கரங்களில் ஹவுதுல் கௌசர் நீரை அருந்த வேண்டும். அவர்களுடைய ஷஃபாஅத்தோடு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வேண்டும். நபிக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதை தன் வாழ்க்கையின் லட்சியமாக கேட்டு பெற்றார் யாரு?
ரபிஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டதை போன்று நம்மையும் பொருந்தி கொண்டு நபிநேசத்தை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.